அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மார்னிங் மினி விலாக் பார்க்கலாமா? முள்ளு எடுத்து வச்சுருந்தாங்க. அம்மா தக்கடி செய்யணும்னு கழுவிட்டு குக்கரில் ஒரு 4 விசில் விட்டு எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் கறி தாளிப்போம்ல, அந்த மாதிரி தாளிச்சிட்டு இதில் கொஞ்சம் தண்ணி ஏதுவாக சேர்த்துக்கிறணும். நம்ம இதில் தான் நம்ம கொழுக்கட்டை பிடிச்சி போட போகிறோம். நல்லா வெந்நியை தர தரன்னு கொதிக்க வச்ச பிறகு இடியாப்பத்துக்கு மாவு கன்சிஸ்டன்சி நம்ம பிணைவோம்ல, அதே மாதிரி பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கணும். நல்லா ஆறின பிறகு குட்டி குட்டி பால்ஸ் கொஞ்சம் மீடியம் சைஸில், ரொம்பவும் சின்னதாகவும் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் உருட்டி எடுத்துக்கிறணும். நம்மளுக்கு எந்த ஷேப்லனாலும் நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். ஆனால் அம்மா எப்போவுமே இந்த மாதிரி குலாப்ஜாம் உருண்டை மாதிரி தான் உருட்டி வைப்பாங்க. நல்லா ஆறின பிறகு நான் கொழுக்கட்டை இந்த மாதிரினாலும் பிடிச்சி போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கையில் உங்களுக்கு எடுத்து காமிச்சேன். ஆனால் அந்த மாதிரி நாங்கள் செய்யலை. உருண்டைனக்கா பால்ஸ் எனக்கா தான் பிடிச்சி போட்டோம். இது நல்லா கறியில் உப்பு உரப்பெலாம் பிடிச்ச பிறகு இந்த பால்ஸை அப்படியே கொதிக்கிற குழம்புல போடணும். இப்படி நம்ம இதிலே வேக வச்சு எடுத்துட்டோம்னா அந்த கொழுக்கட்டையில் நல்லாவே உப்பு உரப்பு ஏறிடும். கொழுக்கட்டை எல்லாம் ஒரு மிதமான தீயில் வச்சு தான் வேக வச்சு எடுக்கணும். தீயை ரொம்ப கூட்டி வச்சிட்டோம்னா அப்படி பால்ஸ் அப்படி உடையிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நம்ம இந்த பால்ஸ் எல்லாத்தையும் போட்டுட்டு மிதமான தீயில் வச்சுட்டு மூடி வச்சுட்டு இதுக்கு தேங்காய் ஊற்ற வேண்டாம். தேங்காய்க்கு பதில் தான் மாவு லாஸ்ட்டு நம்ம கரைச்சி ஊற்றணும். மாவையும் அம்மா லாஸ்ட்டாக கரைச்சி ஊற்றிட்டாங்க. கரைச்சி ஊற்றின பிறகு ஒரு 5 நிமிஷம் அப்படி இருக்கட்டும். நல்லா கொதித்த பிறகு அந்த ராஸ்மெல்லாம் போன பிறகு இறக்கிட்டோம்னா சூப்பரான தக்கடி ரெடி ஆயிடும். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி தக்கடி நீங்கள் முள்ளுக்கறியில் போடுவீங்களா இல்லைனா தலைக்கறியில் போடுவீங்களாங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நாங்கள் எப்போவுமே இந்த முள்ளுக்கறியில் தான் அம்மா செஞ்சு தருவாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதை கொழுக்கட்டையும் ரொம்ப சாஃப்டாக வெந்திருந்துச்சு. அந்த கூழையும் குடிக்கும்போது நல்லா உப்பு உரப்புமா சூப்பராக மனமும் இதாக இருந்துச்சு. அப்படி சாப்பிட்டு முடிச்சுட்டு தம்பியும் மச்சானும் குத்தாலம் குளிக்க போயிருந்தாங்க. வரும்போது பதனி எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அந்த பதனியை குடிச்சிட்டு அப்புறம் நொங்குமே இந்த குத்தாலம் சைடு நிறையா வாசலில் வச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதையுமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஒரு 2 மணி வாக்கில் இதைத்தான் சாப்பிட்டோம். மேக்ஸிமம் வயிறே பசிக்கலை. ஏற்கனவே காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு தக்காளி சாப்பிடவே 11 மணி ஆகிட்டு. மத்தியானத்துக்கு மேலே ஒரு 2 மணி வாக்கில் அவங்க குளிச்சுட்டு வந்தோடனே நொங்கு பதனி எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. பிள்ளைங்க எல்லோரும் நாங்களும் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்டோம். மத்தியானம் சமையலே பண்ணலை.